ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸை எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சப்போஸ் நம்ம இப்ப சேல் பண்றோம்னா இதுதான் மெயின் டாபிக்கே. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சேல் பண்ற இன்வாய்ஸை தான் பிரிண்ட் எடுத்து நம்மளோட கஸ்டமருக்கு கொடுப்போம். அந்த மாதிரி நான் போடுற ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை பிரிண்ட் எடுத்து ஏன் கஸ்டமருக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா எப்படி அனுப்புறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எப்பயும் போல டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு வவுச்சர்ஸ் போயிடுங்க. நம்ம பண்றது சேல்ஸ் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணணும், F8 கொடுத்து சேல்ஸ் போயிடுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இப்ப என்னோட டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரமணன் குரூப்புக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சேல் பண்றோம். சோ ரமணனோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட சன்றி டெப்டார் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப நம்ம பார்ட்டியோட டீடைல்ஸ் எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆர்டர் பண்ணிட்டு வந்துடலாம். டாலி ஓபன் பண்ணிக்கோங்க, எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க, ஆல்டர் போயிட்டு லெட்ஜர்ஸ்ல நம்மளோட ராமன் குரூப்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி டீடைல்ஸ் கொடுத்துறேன். தமிழ்நாடு தான். பின்கோடு என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த பின்கோட கொடுத்துறேன். அவங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு, அந்த டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன். இப்போ இதெல்லாமே வந்து நமக்கு டம்மி ரெக்கார்டுங்கிறதுனால நமக்கு எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி நம்பர் நான் கொடுக்குறேன். ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க நான் சொன்ன மாதிரி வார்னிங் காட்டுதுங்களா, கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எப்பயில இருந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா April 1st இருந்தே எனக்கு சேஞ்ச் ஆயிடணும். ஸோ April 1st கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் லெட்ஜரை சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போட்டுக்கலாம். வவுச்சர்ஸ் போங்க, இதுல சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, MGS. ஸோ அந்த டீடைல்ஸை கொடுத்துடலாம். டேட் வந்து நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 22 April 22 கொடுத்துருங்க. இங்கேயும் வந்து சேம் டேட் தான். பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ராமன் குரூப்ஸ். ஸோ ராமன் குரூப்ஸை சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு டெலிவரி நோட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கறது தான். இதெல்லாம் எப்படி போடணுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்ல பார்த்துருப்போம். அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துடலாம். டிஸ்பேச் டீடைல்ஸ், டெஸ்டினேஷன் எங்க போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்க்கு. இந்த பிளேஸ்ல நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம கம்பெனி அட்ரஸை நீங்க கொடுத்துடக்கூடாது. எங்க போகணும்னா ஈரோட் போகணும். கேரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு நம்பருமே நம்ம அந்த கஸ்டமருக்கு கொடுத்த நம்பர் டீடைல்ஸ் தான் கொடுக்கணும். என்ன டேட்லனா 22 அன்னைக்கு தான் அவங்களுக்கு நம்ம டிஸ்பேச் பண்றோம். ஸோ 22 நான் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கல் நம்பர், ஆர்டர் நம்பர் வந்து 112 கொடுத்துருங்க. சேம் டேட்டே தான். அடுத்தது வந்து மோட் ஆஃப் பேமெண்ட், அவங்க கிட்ட நம்ம என்ன பேமெண்ட் வாங்கணுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ பார்ட்டி டீடைல்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து சேல்ஸோட காமன் லெட்ஜர் ஆல்ட் C கொடுத்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா HSN டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா அதுவும் நீங்க கொடுத்துக்கலாம். சேல்ஸ் லெட்ஜருக்கு தேவையில்ல, அதனால நான் என்ன பண்றேன் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டிவி 50 குவான்டிட்டிஸ் கொடுக்குறோம் 8000 rupeesக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை என்ட்ரி பண்ணிடலாம். டிவி 50 குவான்டிட்டிஸ் என்ன ரேட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000 rupeesக்கு கொடுக்குறோம். அடுத்தது வாஷிங் மிஷின் 15,000க்கு கொடுக்குறோம். வாஷிங் மிஷின் 15,000 என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கேமரா 50 3,000 rupeesக்கு. ஸோ கேமரா 50 3,000 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நம்ம சேல் பண்ண எல்லா ஸ்டாக்கும் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி டீடைல்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு இப்போ இவங்க சேம் ஸ்டேட் தான் இல்லைங்களா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், CGST சூஸ் பண்ணுங்க. அதே போல SGST சூஸ் பண்ணுங்க. ஸோ ரெண்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டாக்ஸ் நார்மலா எப்பயும் போல கால்குலேட் ஆயிடும். நோ கொடுத்துட்டு உங்களோட பர்டிகுலர் இந்த பில்லை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பில் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா MG01 அப்படிங்கிறது பில் நம்பரா கொடுத்துருங்க அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ எனக்கு இவே பில் வேண்டாம். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எப்பயும் போல டே புக்ல போங்க. இதை நீங்க என்டர் பண்ணிட்டு டைரக்டா வந்து என்ன பண்ணலாம், Ctrl+P கொடுத்தோம் அப்படின்னா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாருங்க கொஞ்சம் பர்ச்சேஸ்ல இருந்து டிஃபரன்ஸா இருக்கும். அதாவது எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கும். கீழே வந்து ஒவ்வொரு HSN கோடுக்கும் என்னென்ன மாதிரியான பர்சன்டேஜ் எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. இந்த ஃபார்மட்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிக்கு கொடுக்கணும். இந்த செட்டப்பை நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கான்ஃபிகர் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அந்த பிரிண்டிங் செட்டப் தனியா கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வவுச்சரோட டைட்டில்
டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். நான் வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மெயின் டைட்டில் மேல இருக்கு பாருங்க. இந்த மெயின் டைட்டில் வந்து எனக்கு டாக்ஸ் இன்வாய்ஸஸ் தான் வரும் சேல்ஸுக்கு. நார்மலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு சேல்ஸ் இருந்தா போதும் அப்படின்னா நீங்க சேல்ஸ் மாத்திக்கலாம். சோ இது கரெக்டா கொடுத்துக்கோங்க. இதுல சேல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் இந்த செட்டப்பை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ரிவ்யூ செக் பண்ணோம்னா டாக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற இடத்துல எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதே போல கீழே இந்த டிக்ளரேஷன்ல இருக்க இந்த கண்டென்ட்டை நான் எனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சோ இப்ப இதுலயே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்னா படிச்சோம்னா தெரியும். ஹெட்டர் செஷன் முடிஞ்சிருச்சு. கம்பெனி டீடைல்ஸ், பார்ட்டி டீடைல்ஸ் நம்ம கொடுத்துறோம். ஆர்டர் அண்ட் டிஸ்பாச் டீடைல்ஸ் கீழே வந்து பாருங்க பிரிண்டிங்ல ஷோ டிக்ளரேஷன் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டிக்ளரேஷன் ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடும். திரும்ப என்டர் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதுலயே அப்படியே நம்ம ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுல டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க ஏதாவது டேர்ம்ஸ், இப்ப இதுல வந்து பாருங்க டேர்ம் ஆஃப் பேமெண்ட் டெலிவரி ஷோல இருக்கு இல்லைங்களா? இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதையும் நீங்க நோ கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட சேல்ஸ் இன்வாய்ஸ்லயும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் அப்படியே பிரிண்ட்டுக்கு போறேன். இது வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை தான். ஆனா இது வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ். சோ நான் சேல்ஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேம் ஸ்டேட்ல பண்றதுதான் நம்ம இன்ட்ரான்னு சொல்லுவோம், வேற ஒண்ணும் இல்ல. எஸ்கேப் கொடுத்துட்டு நான் வெளில வந்துட்டேன். இப்ப இதே வந்து நாம வேற ஒரு பார்ட்டி, அதாவது அதர் ஸ்டேட்ல இருக்க பார்ட்டிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுலயே வந்து பாருங்களேன், கர்நாடகாக்கு நம்ம ஒரு கம்பெனிக்கு சேல் பண்றோம். அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிண்ட்டுக்கு போறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சேம் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வவுச்சர்ஸ் போயிடுங்க. சேல்ஸ்ல வந்து டேட் கொடுத்துக்கோங்க. என்ன டேட்ல நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா 23. ஸோ 23 ஏப்ரல். இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. டேட் சேம் டேட் தான். அடுத்தது பார்ட்டி நேம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பார்ட்டி நேம் கொடுத்துக்கோங்க. அவங்க நமக்கு சன்ட்ரி டெப்டாஸ், ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்கல்ல, அதனால சன்ட்ரி டெப்டாஸ் லிஸ்ட்ல வருவாங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அடுத்து அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ், என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோடது கர்நாடகா. ஸோ கர்நாடகா அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அடுத்தது அவங்களோட பின்கோட் கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாம நமக்கு என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகாது. கொடுத்துட்டு என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது அவங்களோட டெலிவரி நோட் டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா என்டர் பண்ணி, டாக்குமெண்ட் நம்பர் த்ரோ லாரி தான், லாரி. என்ன டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா கர்நாடகா. கேரி பண்ணிட்டு போறவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இதெல்லாம் பில்லுல உங்களுக்கு ஷோ அப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இது எதுவுமே கம்பல்சரி ஃபீல்டு கிடையாது. நான் கொடுக்குற பில்லுல ஒரு இன்வாய்ஸ் அப்படின்னா ப்ராப்பரா இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணணும். ஏப்ரல் 23 அன்னைக்கு தான் நம்ம டிஸ்பேச் பண்ணிருக்கோம். ஸோ 23 ஏப்ரல் கொடுத்துறேன். வெஹிக்கல் நம்பர், ஆர்டர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 113. ஸோ 113 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு ஸ்டேட் வந்து கரெக்டா வந்துருச்சு. அடுத்தது ப்ராடக்ட் நம்ம என்னென்ன சேல் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏர் கூலர் 80 12,000 ருபீஸ்க்கு. ஸோ ஏர் கூலர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். என்ன குவான்டிட்டின்னு பாத்தீங்கன்னா 80 குவான்டிட்டி 12,000 ருபீஸ். அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் 60,500. கால்குலேட்டர் 60,500 rupees. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் எவ்வளோ குவான்டிட்டினா 73,000 rupees. 73,000 rupees. ஸோ இந்த பார்ட்டி கிட்ட நம்ம வாங்க வேண்டியது டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி. ஸோ எனக்கு ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிடுச்சு. சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வந்து MG02 கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். எனக்கு இவே பில் வேண்டாம். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்தீங்கன்னா டே புக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ப்ரிவ்யூ செக் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா ப்ரிவ்யூ செக் பண்ணி பாருங்க. சேம் ப்ரொசீஜர் தான். ஐஜிஎஸ்டி மட்டும் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு ஷோ அப் பண்ணி காட்டும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட சேல்ஸ் இன்டர்ஸ்டேட்டா இருக்கலாம், இன்ட்ரஸ்டேட்டா இருக்கலாம், ரெண்டு ஸ்டேட்டுமே நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்த பர்ச்சேஸும் சரி சேல்ஸும் சரி
நீங்க உங்களோட சப்ளை டீடைல்ஸ் கிட்ட வாங்குனது எல்லாத்தையும் கொடுத்து பிரிண்ட் எடுத்தாச்சு. இது நார்மல் நம்ம பே பண்ணதுக்கு வர இன்வாய்ஸ். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அந்த ரிட்டர்ன் இன்வாய்ஸையும் நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதையுமே நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல 25th அன்னைக்கு வந்து பாருங்க, கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் கிட்ட சம் ப்ராடக்ட்ஸ் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அதனால அந்த ரிட்டர்ன் டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். என்ன ப்ராடக்ட், எவ்வளவு குவாண்டிட்டி, ஓகேங்களா, கேரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வவுச்சர்ஸ் போயிடலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா என்டர்பிரைசஸ்ங்கிறவங்க சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், அவங்க கிட்ட நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெபிட் நோட்ல போடணும். அதர் வவுச்சர்ஸ் போயிட்டு டெபிட் நோட் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஷார்ட்கட் கீ Alt + F5. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேட் என்னன்னு கொடுத்துடலாம், 25th ஏப்ரல். என்ன பார்ட்டினா கிருஷ்ணா என்டர்பிரைசஸ். அவங்க கிட்ட ட்ராக்கிங் நம்பர் டீடைல்ஸோட நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பாச் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். என்னோட ட்ராக்கிங் நம்பர் நான் கொடுக்கல, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வைஸ் நான் பண்ணும்போது இந்த ட்ராக்கிங் நம்பர்னா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். சரிங்களா, இப்போதைக்கு சும்மா நான் 1ன்னு கொடுத்துறேன். டேட் வந்து 25th தான். என்ன டேட்ல வந்து நம்ம அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா 12th ஏப்ரல். இப்போதான் வந்து டேட் 12th ஏப்ரல்ங்கிறது கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. யார்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட கேரியர் நேம், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன டேட்ல கொடுக்குறோம்னா 25th அன்னைக்கு தான் அவங்க கிட்ட கொடுத்து விடுறோம். அடுத்தது வெஹிக்கல் டீடைல்ஸ். ஆர்டர் டீடைல்ஸ் வந்து என்ன பேமெண்ட் எப்படி வேணும் அப்படிங்கறத கொடுத்துடலாம். அந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் என்ட்ரியோட ஆர்டர் நம்பர் நம்ம கரெக்டா கொடுக்கணும். ஓகேங்களா, அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படிங்கிறது தெரியணும். அந்த இன்வாய்ஸ் எப்ப பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஏப்ரல் அன்னைக்கு. டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணது நமக்கு ஷோ அப் ஆகும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இப்ப பண்றது வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்றோம். அது எனக்கு தனியா ரெக்கார்ட் ஆகணும். அதனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். இதுவும் வந்து நமக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ராடக்ட் வந்துன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவி 10. ஸோ டிவி 10 கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் கூலர் 15. ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து வாஷிங் மிஷின் 20. வாஷிங் மிஷின் 20 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. டாக்ஸும் நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். அதனால சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. டாக்ஸோட அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். இதை நம்ம பிரிண்ட்டுக்கும் கொடுத்துடலாம். ஸோ கண்ட்ரோல் P கொடுத்துட்டு ப்ரிவியூ செக் பண்ணீங்க அப்படின்னா சேம் இன்வாய்ஸ் ஃபார்மேட்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. மேல வவுச்சர் டைப்ல மட்டும் டெபிட் நோட் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகும். நீங்க பிரிண்ட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் அப்படிங்கறத கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் வந்து பண்ண ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்னை எப்படி கொடுக்கறது, அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல அந்த பில்லை சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா பார்ட்டி டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். சரிங்களா, இப்ப நாம வந்து பண்ணது ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்னை எப்படி பண்றதுங்கிறத பார்த்தாச்சு. சப்போஸ் நம்ம சேல் பண்ண ப்ராடக்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறோம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். இப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ன பண்ணமோ அதே போலதான். ஆனா வவுச்சர் மட்டும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் நோட் யூஸ் பண்ணணும். ஸோ கிரெடிட் நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ Alt + F6 கொடுத்துக்கோங்க. டேட் வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா May 2 அன்னைக்கு. ஸோ 2/5 அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. பார்ட்டி டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா ராமன் குரூப்ஸ் சூஸ் பண்ணிட்டு அவங்களோட ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. தென் வந்து நம்ம டிஸ்பாச் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்டர் பண்ணுங்க. இல்ல எனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கும் போது ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தாலே ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துடும். இப்போதைக்கு நான் இந்த ரெசிப்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல. என்னோட ஆர்டர் நம்பர் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆர்டர் டீடைல்ஸும் நீங்க கொடுத்துடலாம். எனக்கு இப்போதைக்கு அதனுடைய ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் கொடுங்க போதும். ஒரிஜினல் இன்வாய்ஸ் என்ன டேட்ல அந்த இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆச்சுன்னா April 22 ஏப்ரல் கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இது வந்து சேல்ஸ் ரிட்டர்னா எனக்கு கிரியேட் ஆகணும். சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. என்னென்ன ப்ராடக்ட் நம்ம ரிட்டர்ன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டிவி 10 ரிட்டர்ன் நம்ம பண்ணல, கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ரிட்டர்ன் பண்றாங்க. ஏர் கூலர் 12, வாஷிங் மிஷின் வந்து 15. வாஷிங் மிஷின் 15
கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இவங்க கிட்டயும் நம்ம வந்து டாக்ஸை திரும்ப கொடுக்கணும். சிஜிஎஸ்டி எவ்வளோ, ஏன்னா 2 பார்ட்டியுமே தமிழ்நாடு, அதனால இந்த டாக்ஸை நான் சூஸ் பண்றேன். நோ, என்டர் பண்ணுங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல எனக்கு இந்த பில்லை தான் நம்ம என்டர் பண்றோம். டோட்டல் அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணதுனால வந்துருச்சு, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயிடும். சரிங்களா? 5,21,180 rupees என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ இதை பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ரிட்டர்ன் என்ட்ரியை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னாலும் சேம் ப்ரொசீஜர். வெளியில வந்துட்டு டே புக்ல அந்த பர்டிகுலர் வவுச்சரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரிவியூ எல்லாமே செக் பண்ணதுனால டைரக்டா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது வந்து இன்ட்ரா ஸ்டேட்ல தான் நம்ம போட்டோம். இப்போ போடுறது தான் இன்டர்ஸ்டேட் சப்ளை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுவுமே இன்ட்ரா தான். ஓகேங்களா? ஃபைல் நேம்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபைல் நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பர்ச்சேஸ் சேல்ஸ் மட்டும் தானே போட்டோம். சப்போஸ் நான் பே பண்ணது ரிசீவ் பண்ணதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ராமன் குரூப்ஸ் கிட்ட இருந்து வந்து பாருங்க, May 5th அன்னைக்கு நம்ம ஒரு 10 lakhs ரிசீவ் பண்றோம். அதுல ஒரு 30,000 வந்து டிஸ்கவுண்ட் அலோ பண்ணிருக்கோம். இதை நான் டிரான்சாக்ஷனா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலா என்ன பண்ணுவோம், வவுச்சர்ஸ் போவோங்களா? வவுச்சர்ஸ் போயிடுங்க, ரெசிப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th May என்டர் பண்ணிடுறேன். பார்ட்டி ராமன் குரூப்ஸை என்டர் பண்ணுங்க. இதுல அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த பில்லை தான் கிளியர் பண்றாரு. ஸோ MG01 பில்லை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ அந்த பில்லை நான் என்டர் பண்றேன். எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துட்றேன். இதுல வந்து நம்ம அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். Alt C கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் அலௌடு. இது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ், அதனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்க பேங்க் மூலியமா ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல கேஷா ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி. நான் வந்து என்ன பண்றேன்னா பேங்க் மூலியமா ரிசீவ் பண்ணிக்கிறேன். பேங்க் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா டே புக் ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் வவுச்சரை என்டர் பண்ணுங்க. பிரிண்ட் ஆப்ஷன் போங்க. இதுல நான் ப்ரிவியூ செக் பண்ணேன்னா என்னோட ரெசிப்ட் வவுச்சர் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஷோ அப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க, ராமன் குரூப் என்ன பில்லு லெஸ் பண்ணிருக்கோம் நம்ம, அதனால அது மைனஸ் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆத்தரைஸ் சிக்னேச்சர் இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னாலும் கான்ஃபிகர் ஆப்ஷன் போயிட்டு உங்க சேஞ்சஸை நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இது பிரிண்டிங் செட்டப்பை பொறுத்த வரலும் எல்லா வவுச்சருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன சாச்சுட்டரி டீடைல்ஸ் உங்களுக்கு மாறும், ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்து பேமெண்ட் ரெசிப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மாறும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் டீடைல்ஸுக்காக ரெசிப்ட்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். பேமெண்ட்டுக்கும் அதே போலதான். பே பண்றோம் அப்படின்னா சேம் வவுச்சர்ஸ் போயிடுங்க. பேமெண்ட்டுங்கும் போது F5 போயிடுங்க. என்ன டேட்ல அப்படின்னா 7th May கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் கிட்ட 10% வந்து டிஸ்கவுண்ட். இதுல டேட் சேஞ்ச் பண்ணுங்க. 7th May யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் சூஸ் பண்றேன். அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல கம்ப்ளீட் பில்லுமே நம்ம க்ளோஸ் பண்றோம். இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் 10%. அப்ப அதுல இருந்து ஒரு 0 மட்டும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்டா ரிசீவ் பண்றோம். ஸோ Alt C கொடுத்துருங்க. கிரெடிட்ல Alt C கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருங்க. இன்டைரக்ட் இன்கம் எவ்வளோனா 10%. ஓவரால் அமௌண்ட்ல இருந்து ஒரு 0 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10%. ஸோ இதுல வந்து பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அவங்களுக்கு பேங்க் மூலியமா செட்டில் பண்ணிடுறோம். நான் என்ன பண்றேன்னா SBI சூஸ் பண்றேன். நம்ம கிட்ட வந்து லோ பேலன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அது ரெட்ல காட்டுது. இப்போதைக்கு நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் அந்த பர்டிகுலர் வவுச்சரை ஓபன் பண்ணிட்டு டைரக்டா கண்ட்ரோல் P கொடுத்து ப்ரிவியூ செக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். செட்டப் சேஞ்ச் பண்றதுக்கு எப்பயும் போல அதே கான்ஃபிகர் ஆப்ஷன் தான். இப்போ இதை நான் அப்படியே சேவ் பண்ற பேமெண்ட்ன்ட்டு. ஸோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நான் டே புக் ஒவ்வொரு தடவை ஓபன் பண்ணும்போது எனக்கு ஏன் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா பீரியட் நம்ம சேஞ்ச் பண்ணல. Alt F2 கொடுத்துட்டு உங்களோட பீரியட் கொடுத்தீங்கன்னா அந்த பீரியட்ல நம்ம போட்டிருக்க எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு ஷோ அப் ஆயிடும். ஸோ பிரிண்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரலும் நீங்க டிரான்சாக்ஷன் போடுறதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம எப்பயும் போலதான் டிரான்சாக்ஷன் போடுறோம்.
அதை பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷனுக்கு மட்டும் செட்டப்பை சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிரிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்க கம்பெனில நீங்க போடுற சேல்ஸ் இன்வாய்ஸ் அண்ட் ரிட்டர்ன் இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் ஃபார்மட்ல பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க பிரிண்டிங் செட்டப்பை சேஞ்ச் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட்டா இருக்க டிசைன்ல நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம்.